சங்கம தர்பார். சங்கமர் தர்பார். ஐயா வாங்க சுன்னி. ஐயா ஐயோ கடிக்கு வர நாயாட்டம் அடிப்பை கம்மியாட்டு என்ன கடிக்கு வர நாயா மாடு மூத்திரம் குடிச்சு. ஐயா சுன்னி உருவட்டா உருவுங்க 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 எண்ணெய் எடுத்து வந்து உருவுங்க. எண்ணெய் எடுத்து கொண்டு வந்து உருவுங்க. நயமாக வரும். உருவிட்டா நீங்களே. இந்த சிக்கு முடியலாம் எங்க வாங்குனீங்க? இந்த சிக்கு முடி கடையில வாங்க. உருவட்டா உருவுறேன்றா ஒண்ணுதான் வச்சுக்கிறான். அம்மா உருவ என்னட்டா இதுதான் உருவுறேங்க. தாடி உருவுறீங்க. பாத்தியே மீசில பேன் வச்சுக்கிறீங்க. மீசில பேன் வச்சுக்குது. ஐயோ கம்பெனிக்காரங்க தான் சொல்றான். பேன் வச்சுட்டு ஈரு வச்சுட்டு உங்க மீசை என் வெட்டல. ஏன் மீச என் வெட்டல வெட்டல கொடுத்ததல்ல கொடுத்த மத்தளை அடிக்கிறத விட்டுட்டு இந்த ஜான் அங்கத்துக்காக பிச்சை எடுக்க வர மத்தளக்காரன் ஏடா அவர் என்ன கொடுக்குறாரு? அவளு பரிகளையா கொடுக்குறான். ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை ஓடி 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 எத்தனை டீ வருதுன்னு பார்க்கணும். நான் சொல்ற வார்த்தையில எத்தனை டீ வருது பார்க்கணும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கடந்து போய் நாட்களும் கடந்து போய் தேடி 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 மாண்டு போன மானிடர் தேடி மாண்டு போன மானிடர் கோடி 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 எண்ணில்லா கோடியே அப்பரர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் கண்டுவர் சதானந்தர் கலைக்கோட்டி மகாபலிவர் என்ன பண்றீங்க? இல்லங்க நாய் குலைச்சிருந்தா கூடயே குலைச்சிடணும். ஆமாங்க குரல் தாவிச்சுன்னா கூடயே தாவிடணும். அப்ப யார் நாய்? இல்லங்க பண்ணி பீத்து நிச்சுன்னா கூட பாத்துக்கிட்டா ஆசாமை ஏங்க வந்த உடனே ரொம்ப பூச்சிறீங்க. தங்கவர் சாமியார் எந்த நாடு சேர்ந்தவர்? நீங்க தாங்க ஐயா. நான் எங்கிருந்து வரேன்? எங்கிருந்து? என் பேரு தெரியாதுங்க. தெரியாது. போ அப்படியே அம்மா தங்கவர் உருவம் மாறினா பார்த்த சங்கமர் இங்க என்ன நடக்குது தெரியுமா? கூத்து நடக்குது நைட்டு கம்பத்துக்குல கூத்து நடக்குது தெரியாம அப்புறம் நாங்க ஐயா கேக்குறீங்க. கைலாயம் வைகுந்தம் சத்தியலோகம் இந்த மூன்று உலகத்திற்கும் கைலாய வாசன் சிவபெருமான் 2024 சிவபெருமானா 2024 சிவபெருமான் இல்ல அந்த காலத்துல இருந்து அதாங்க கொட்டை கிட்டு பாக்குறீங்க. 2013 கொட்டையும் கிட்டு பூல போட்டுங்க. கொட்டை கிட்டு பூல சிவபெருமான் அடிப்பாரா? சிவபெருமான் என்றால் சிவபெருமான் பரமக்கடவுள். பாலை ஊட்டி ஓலை காட்டி காலை நீட்டி மூளை நீட்டி பாலை ஆட்டி டூக்கு சொந்தக்காரன் நீங்க. சரிங்க
5 டூ 5 டூ 5 டீ 5 டீ 5 டீக்கு சொந்தக்காரர் 14 டீ வந்துக்குது 14 டீ நான் சொன்னேன் நான் 4 வார்த்தை சொன்னேன் அதுல 14 டீ தாங்க வந்து புராணம் 18 புராணம் இந்த 18 18 புராணத்திலே சிவபுராணம் சிவபுராணம் ஆமா பெரிய புராணம் பெரிய புராணம் ஆமாங்க அந்த பெரிய புராணம் சிவபுராணத்தை எடுத்து பார்த்தா ஒரு ஏழம் எடுத்த தரண்டும் இப்ப நான் சொன்னேன் ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கடந்து போய் நாட்களை கடந்து போய் தேடி 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 மாண்டு போன மாநிலர் ஓடி 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 என்ன அழகா கோடி எண்ணில்ல அழகா கோடி சிவனை பார்க்க வேண்டும் கைலாய வாசனை பார்க்க வேண்டும் அப்படி என்று அள்ளும் அருள் நேரம் எண்ணெயை பிரித்துக் கொண்டு கைலாயத்திலே ஆமா இந்த நாளைக்கு இப்ப வருது மாதிரி அந்த திங்கட்கிழமை ஆமா பௌர்ணமி திருவளம் என்னை தேடி ஆமா என்னை பார்க்க வேண்டும் ஆமா அப்படி என்று எத்தனையோ கோடி மக்கள் சங்கமர் ஆமா என்னை பார்க்க வேண்டும் முடியல அப்படி என்று முடிவர் தவயோகி கைலாயம் எங்க இருக்கு கைலாயம் மகா இது வரைக்கும் எனக்கு தெரியலங்க திருவண்ணாமலை அது எங்க திருவண்ணாமலை அண்ணாமலை யாராகும் உண்ணாமலையாகும் காட்சி கொடுமையான காட்சி நோட்டா கொடுக்க மாட்டீங்க அருள் பெருஞ்சோதி எந்த காட்சி அதாங்க காட்சி அருள் பெருஞ்சோதி சில்லறையா கொடுப்பீங்களா எப்படிங்க சில்லறை மாத்தி கொடுப்பீங்களா சில்லறை மாத்தினா காட்சியா தரேன் ஏன் அங்க கம்பெனிக்கார தர மாட்டேன் உனக்கு கம்பெனிக்கார நோட்டா தராரு காட்சி பெறலாகுமே அண்ணாமலை கண்டால் வினை போகும் மறந்துட போற நீ காசிலே சென்று உயிர் போனா மோட்சம் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே உயிர் போனா மோட்சம் ராமேஸ்வரம் போனா 22 குளம் அந்த குளத்திலே நீராடி எழுந்தார் அங்கே மோட்சம் ஆனா இந்த சிவனை நினைத்தால் அண்ணாமலையாரை நினைத்து திருவண்ணாமலையை இங்க இருந்து நினைச்சாலே மோட்சம் அப்பேற்பட்ட திருவண்ணாமலையிலே அறிவு கொடுமையான சிவபெருமான் வணக்கம் ஐயா வணக்கம் ஏன் இந்த உருவம் எதற்காக இந்த உருவம் அகந்தை கொண்டவன் அகந்தை அழிய வேண்டும் யாருங்க அக்கிரமம் கொண்டவன் அழிய வேண்டும் ஆமா அப்படி என்று சுந்தரபாண்டியன் செய்ய அக்கிரமம் தாங்காமல் நம்ம திமிர் மேல இருக்கிறோம் கைலாயத்திலே நானும் உமா பார்வதி நேரம் வராது அவன் வந்து ஆடும் போது இங்க வந்து அவன் பேரை சொல்லி நின்னுது இல்லையா அப்ப சக்தி எங்க இருக்கு இங்கதாங்க கோயில்ல தான் சக்தி இருக்கு சாமி எங்க இருக்கு சாமி கோயில்ல இருக்கு கண்டிப்பா ஒரு கல்ல எடுக்கிறோம் ஒரு கல்ல பாதியா படிக்கிறோம் அந்த பாதி கல்ல எடுத்து மூல சாப்பிட்டு வைக்கிறோம் அந்த பாதி கல்ல படியில போட்டு மேரிக்கிறோம் சாமி எந்த கல்லு அங்க நட்டதுல தான் இருக்கு நட்டதுல சாமி இருக்கும் ஏன்னா ஜெனரேட்டர் நிறுத்துறானா அவன் பேரை வந்து சொன்னதுமே இங்க லைட் கம்பெனி நின்றுச்சு அவன் பேரை சொன்னதும் உடனே வந்துருச்சு என்னுடைய உமையவள் ஆதிபராசக்தி முத்துமாக மாறி இவளை மனம் புரிந்து கைலாத்திலே சிவனும் கட்சியாக நான் இருந்த நேரம் நாரதன் ஓட்டோட ஓடி வந்து தாத்தா அக்கிரமத்தை அடிக்க வேண்டும் அக்கிரமளித்தவன் எரிவர் பேசாதம்மா அகந்தை கொண்டு அடிக்கிறான் தென்மதுரை ஆளுமையார் பாண்டியன் சுந்தர பாண்டியன் அண்ணனுடைய அக்கிரமத்தை அடிக்க வேண்டுமானால் உங்களால் தான் முடியும் அப்படி என்று நாரதன் சொல்லவும் இதற்கு எப்படியாவது தந்திரம் செய்து என்னுடைய மனைவியாருக்கு வேணே உமா பார்வதா நீ சென்று வா நீ சென்றால் அவனுடைய அகந்தை அழிக்கலாம் ஒரு தாயா போனா அவனை திருத்த முடியாது தாயா போனா திருத்த முடியாது தாயால திறந்தாதவன் தாரமால திருந்தலாம் ஆமாங்க தாயால திருந்தாத புள்ள தங்கையால திருந்தாத புள்ள அக்காவாலையும் திருந்தாத தனக்கை அக்காவால திருந்தாத புள்ள ஆமா மனைவியால தான் திருத்த முடியும் நீ சென்று வா எப்போது உன்னை பிள்ளையாக பிறக்க செய்த தக்கனுக்கு சொல்லி பிள்ளையா பிறந்தாயோ நீ உன்னை 51வது பெண்ணாக பிறக்க செய்தால் தக்கன் ஆமா தக்கனுக்கு போய் பொண்ணா பிறந்துட்டீங்க அவனை அகந்தி அழித்தாய் நீ சென்று வா அப்படின்னு சொல்ல ஆண்டவா தங்கையா போகலாம் தமக்கையா போகலாம் தாயா போகலாம் அவனுக்கு போய் என்ன பொண்டாட்டியா மனைவியா போக சொல்றீங்க என்ன போய் சொல்றீங்க இது நியாயமா தவறு அல்லவா இது தவறு அல்லவா என்னை அவன் விடுவானா அதானா கோவில் இல்லை ஆலயம் இல்லை சாமி இல்லை என்று அவன் அதம் செய்து கொண்டு வருகிறான் அப்படி என்று உமையவள் உரைக்கவும் உமா பார்வதா நீ சென்று வா இந்த உருவத்தை மாற்றி ஸ்ரீதேவியாக சென்று பர்வதராஜனுக்கு பிள்ளையாக பிறந்து பர்வதராஜனுக்கு பிள்ளையா பிறந்து அங்கே நீ உன்னை வந்து மனமுடித்து அவன் நிலத்திலே மனைவியாக சென்று அவனை அடக்கி வா அவன் அகந்தியை திருத்தி வா அப்படி என்று சொல்லி என்னுடைய உமையவள் பார்வதா தேவி அனுப்பி வைத்திருக்கின்றேன்
இந்த மகேஸ்வரன் உங்க பொண்டாட்டியே அமிச்சிட்டீங்க. யாரா கொடுப்பானே? யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாரா செய்வானே? செய்ய மாட்டாங்க. தட்டார் என்று பேர் எடுத்தவன். ஆமா. யார் எதை கேட்டாலும் கொடுக்க முடியாத வல்ல. 210 இருந்தா கொடுங்களா? யா அதான் இன்னைக்கு வேலை. 10. அதான் வாட்டர் கிளாஸ் அவங்களே கொடுத்துறாங்க. ஐயா ஊருகா மட்டும் அவங்களே கொடுத்துறாங்க. 210 மட்டும் கேட்கறான். இப்ப போனா 210. ஆனா விடிகாலம் ஒரு 12 மணிக்கு போனா 12 மணிக்கு. ஆமா 145. காலையில 8 மணிக்கு. 8 மணிக்கு 200. 250க்கு மேல போகுதுங்க. அது கூட இதை விட 40 ரூபாய்க்கு காலையில. ஆமாங்க. இப்ப போனா 210 சரி. இப்ப போனா போ அப்படியே அம்மா வந்து 210 கொடுக்குறாளா நானு? சரிங்க. நீங்க தான் தட்டாம குடுக்குறீங்க. தட்டார் என்று பேர் எடுத்த சிவபெருமான். நான் தான் சிவபெருமான். சிவபெருமான் உமையவளா இருக்கு மேல பார்வதாதேவி அவனுக்கு சென்று தாரமா சென்று வா. தாரமா சென்று அப்படி என்று அவனை திருத்தி வா. ஆமா. அப்படி என்று அனுப்பி வைத்தேன். சீதையாக சென்று அங்கே பிறந்திருக்கின்றார். ஆமா. ஆனா அவன் அகந்தை அழியவில்லை. ஆமா. அவனுடைய அகந்தை அழிக்க வேண்டும். அழிக்க வேண்டும். அப்படி என்று உமா பார்வதாதேவி சீதையாக சென்று அவனை மனம் முடித்து அங்கு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆமா. அவனை விட்டு நான் இங்கே தனியா இருக்க முடியுமா? இருக்க கூடாது. என்றும் மாறாத பரம்பொருள். ஆமா. அழியாத பரம்பொருள். அழியாத பரம்பொருள். இந்த சிவனும் சத்தியும். அந்த சத்தியம் இல்லையே சிவன் இல்லை. ஆமாங்க. சிவன் இல்லையே சக்தி இல்லை. அப்படி என்று எடுத்து காட்ட வேண்டும். கண்டிப்பாக. என்னுடைய மனைவி பார்வதாதேவி இன்றைய தினத்திலே அவளுக்கு வயிற்றிலே ஒரு கர்ப்பம், அதாவது கர்ப்பம் அவள் வயிற்றிலே ஒரு குழந்தை உற்பத்தி செய்து அந்த அழிக்க வேண்டும். கண்டிப்பாக செல்லலாம். நான் சங்கமராக இந்த விஷயம் யாரும் தெரியக்கூடாது. நான் தான் சிவபெருமான் என்று தெரியப்படாது. இந்த பாண்டிய நாட்டிலே இந்த தென்மதுரையிலே நான் தான் சிவபெருமான் தெரிந்துவிட்டால் அவன் அகந்தை கொண்டவன் அழிய மாட்டான். அதனாலே நான் சங்கமராக சென்று என்னுடைய மனை பார்க்கிறேன். அல்லும் பகல 64 நேரமும் அவனே அவனே என்பதை விட சிவனே உன்னை கோரி நான் பூஜை செய்தேனே பரமேசா. காக்கின்ற பரனே கணவர்கள் பகரனே யாருக்கும் மருமங்கள அம்பிகைய நாயகனே. யாருக்கும் மருமங்கள அம்பிகைய நாயகனே. உன்னை நினைச்சு நான் பூஜை செய்தேனே, எனக்கு இதுதான் தண்டனையா? நான் பெண்ணாக பிறந்ததுபடி மண்ணாக பிறந்திருக்கலாமே பரமேசா. அப்படி நான் மண்ணாக பிறந்திருந்தா அங்க பில்லு முடங்கி ஆடு மாடலாம் என்னை புசித்து பசி ஆறு இருக்குமே. ஆண்டவா, நான் கேக்கு வரம் கங்காதரா பரமேசா. நான் கேக்கு வரம் மலைத்திடு கங்காதரா. நான் கேட்டு நன்று வெற்றிரு தேவாதரா. நான் கேக்கு வரம் மலைத்திடு கங்காதரா. மனம் கேட்டு துய பத்தனே கரியனே கருரா. கல்வி காணதே பரா. ஞானம் பொழும் எனக்கு நீ தராய். அனைத்து வஜ்ஜைய தோற்கு ஒரு உன்னை நினைத்து நான் பூஜை செய்கின்றனே, என் வாழ்வெல்லாம் பயனாளா போய்விட்டதே பரமேசா. ஆண்டவா, அம்மா, நான் தான் சிவபெருமான் என்று தெரியாமல் சங்கமராக வந்திருக்கின்றேன். உமையவள் சீதையாக மாறிவிட்டாள். சுந்தர பாண்டியனுக்கு மனைவியாக ஆகிவிட்டாள். நான் தான் சிவபெருமான் என்று தெரிந்தால் என் மீது கோபிப்பாள். நான் சங்கமராக அவளுக்கு அருள்பாலிக்க வந்திருக்கின்றேன். அம்மா, எல்லோருக்கும்
இன்னமோ என் வாய் நாளெல்லாம் பாய் நாள் ஆகிவிட்டது. அந்த இறைவனை கோரி நான் பூஜை செய்து என்னை மாலையிட்டு கண்ணாளன் என்னிட பொன்பொருளெல்லாம் பறித்து கொண்டு தாசியோட அரண்மனைக்கு போயிருக்கிறாரு. ஆனா நான் எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் கேட்காம போறாரு. 3 நாள் தாங்க இருக்குது. அந்த பூஜை முடிந்ததும் நம்ம 2 பேரும் சதிமதிமா இருக்கலாம். தாசியோட அரண்மனைக்கு போவாதீங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் குடுக்க குடுக்க அவளுக்கு 3 எழுத்து தான் வச்சிருக்கிறாங்க. தாசி 2 எழுத்து. எத்தனை எழுத்து? 2. இருக்கிற வரைக்கும் தான் அடைப்பா. அது கண்ணண்ட நீ போடாடிடுவா. 2 எழுத்துதான். வேணாங்க தாசி கிட்ட போவாதீங்கன்னு என் வார்த்தை கேளாம போயிருக்கிறாரு. என்ன கேட்டியா ஒரு தெரியல. அரமே அம்மா சுவாமி ஸ்ரீதேவியாக பிறகு செய்து அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றாய். சுவாமி என் நாய் நாளெல்லாம் பாய் நாளா போய்விட்டது. இந்த பஞ்சாச்சாரத்தால் நீங்கள் யாரு சுவாமி? இந்த பஞ்சாச்சாரத்தால் நான் சிவனை காண வேண்டும் என்று அறியாத அவற்றை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சங்கமன். இந்த பஞ்சாச்சாரத்தால் உனக்கு சிவபெருமானுடைய 5 எழுத்து பஞ்சாச்சாரத்தால் உனக்கு நற்பதம் கூடும், நல்வழி காட்டும். இதால் உனக்கு நன்மை கூடும். சென்று வா. ஒரு பிள்ளைக்கு அந்த பாலதா ரத்தமா கொடுத்திருப்பா. 2 சனத்திலையும் கொடுக்கின்றாலே அந்த தாய் 10 மாதம் 300 நாள் சுமந்து அப்பேற்பட்ட தாய் அவ என்னெல்லாம் சொல்லி பால் ஊட்டுவா தெரியுமா? என்னன்று அம்மா வந்த ரத்தத்தை எல்லாம் பாலா கொடுத்து என்னை வளர்த்து அம்மா
மாதம் 300 நாள் சுமந்து பெடுத்த என் தாயே எங்க இருக்கின்றாயே அம்மா? அம்மா என்ன இந்த நிலவில் ஆளாக்கி விட்டாயே அம்மா. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. ஐயோ அம்மா, நான் என்னடி அம்மா பண்ண முடியலடா பையா, வயிறு வலிக்குதுடா. என்னடா பண்ற? வயிறு வலிக்குதுன்னு அழுவுற, என்ன பண்ற? ஈர துணி எதனா நினைச்சு மேல போத்தனா சரி ஆடுன்னு சொல்லுவாங்க. நான் மங்குறேன்னு பொங்குறேன். உனக்கு எந்த வயல் தான் நாள் வரும் தெரியாது. எனக்கு நாள் இப்படித்தான் வரும், காலையில நாள். ஆனா எனக்கு நேர்ந்து கட்டி சத்தியமா உக்கா தங்கச்சிங்க வந்து கவலைப்படாதேமா. அதுல நேர்ந்து 10 வருஷம் ஆக போகுது, 5 வருஷம் ஆக போகுது. ஏண்டா பெரியாக்கா ஆத்தூர் டோல்கேட்ல இருக்கிறா. அவன் நடையாக்கா கள்ளக்குறிச்சி மாடல் டோல்கேட்ல. அவன் பெரியாக்கா 10 ரூபாய்க்கு போப்பாளான்னு அழைக்கிறா. அவன் சின்ன என்ன பண்றா, நான் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு 8 ரூபா தான் 2 ரூபா கம்மியாக்குதுன்னு சொல்றா. கொலபாகத்துல பாப்பாட்ட கூட நான் பிறந்த விதியா அந்த பெண்மதேவன் எழுதி வைத்த தனியா, அந்த பெண்மதேவன் எழுதி வைத்த தனியா. நான் கண்ணாக வளர்ந்து வந்து நானே இப்ப கடலில் கவுந்த படகை போல யானே, நான் கடலில் கவுந்த படகை போல யானே. கண்ணாக வளர்ந்து வந்து நானே இறைவா, கண்ணாக வளர்ந்து வந்து நானே நடுக்கடலில் கவுந்த படகை போல நானே, நடுக்கடலில் கவுந்த படகை போல நானே. நான் எட்டாத கனியை போல இருந்தேன், நான் எட்டாத கனியை போல இருந்தேன். எனக்கு எடுத்து சொல்ல ஒருவருக்கு காணே, எனக்கு எடுத்து சொல்ல ஒருவருக்கு காணே. எட்டாத கனியை போல இருந்தேன், எட்டாத கனியை போல இருந்தேன். எனக்கு எடுத்து சொல்ல ஒருவரையும் காண, ஐயா எடுத்து சொல்ல ஒருவரையும் காணே. அம்மா மறை இறக்க என்ன காட்டு, அம்மா மறை இறக்க என் மேல் காட்டு. எப்போது என்ன நீ சேரவில்லையோ இனிமே எனக்கு நீ மனைவி கிடையாது. இந்த ஆடபாபரலா உனக்கு எதுக்கு, இந்த பொன்பொருளா உனக்கு எதுக்கு அப்படி என்று என்னை சொல்லி அடியோதரமா அடித்து விட்டு இந்த பொன்பொருளா வாங்கிட்டு போறாரு. நான் என்ன செய்ய வேண்டிய அம்மா? மாளாத துயரமாடி எனக்கு, நலமாண்டாலுமே தீராதடி வழக்கு, நாளை மாண்டாலுமே தீராதடி வழக்கு. மாளாத துயரமாடி எனக்கு, மாளாத துயரமாடி எனக்கு, நாளை மாண்டாலுமே தீராதடி வழக்கு, நாளை மாண்டாலுமே தீராதடி வழக்கு. ஐயா அம்மா எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. ஆமா, என்ன பண்ணுன்னு முடியல. ஏமா வாங்கிட்டு போயிருப்பான்னு என்னால தாங்க முடியல. பாவம் பாவம், வலியானது ஓவரா இருக்குது. ஆமா, என்னதான் தெரியல வலி. 108 வர சொல்லுதா? அதுல போனாதான் திருவண்ணாமலை இல்ல குந்திரிப்பேட்டில் எங்க ஒன்னா பெற்றுக்கலாம். சீக்கிரம் படுக்க வைப்பாங்க. மத்தளகரன் சொல்ற மாதிரி தப்பே கிடையாதா? ஆமா, அக்காவா எச்சி ஓடு ஓடு காந்தல கொஞ்சம் போய் நான் கூட்டு நான் அழுதம் பாரு. நான் யாரு கூட குறுக்குன்னு பாக்குறேன்.